வணக்கம் நண்பர்களே. இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இந்த ஒரு 10 மினிட்ல நான் என்ன பத்தி சொல்ல போறேன். நான் ஒரு பெரிய லெவலுக்கு சாதிக்கலைனாலும் ஓரளவுக்கு நான் என்னோட பழைய ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறதுல இருந்து நான் குரோ ஆயிருக்கேன் இன்சூரன்ஸ்ல. இதை சொல்ல போறதுதான் என்னோட இன்னைக்கு இந்த ஒரு 10 நிமிஷத்தோட அஜெண்டா. நான் இதை சொல்றதுக்கு ஒரு அட்ராக்ஷனான ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, ஜீரோ டு ஹீரோ. சார், எதுவுமே நம்ம பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயோ அல்லது இன்னொருத்தங்கிட்ட சொல்றதுக்கு ஆரம்பிக்கும் முன்னாலேயோ ஒரு ஒரு கியூரியாசிட்டியோட ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட பிராக்டிஸ். அதனாலதான் இந்த அட்ராக்ஷன். ஜீரோ டு ஹீரோ. ஒரு ஒரு அட்ராக்ஷனா பேசினா தான் சார் அடுத்த 10 நிமிஷம் கேட்பாங்க. இதே தான் சார், நீங்க எந்த கஸ்டமர்கிட்ட பேசினாலும் என்ன பேசுனீங்கனாலும் பிசினஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி பேசி பழகிட்டீங்கன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க டைம் கொடுப்பாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க விருப்பப்படுவாங்க. திஸ் இஸ் அ கான்செப்ட். சரி, நான் சப்ஜெக்டுக்குள்ள போறேன். ஜீரோ டு ஹீரோன்னு போட்டேன். என் பேரு சிவ இளங்கோ, வி சிவ இளங்கோ. என்னோட நம்ம இண்டஸ்ட்ரியில என்ன நிறைய பேருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இஸ் மை ரெஜிஸ்டர்டு பிராண்ட் நேம். எங்க டீமுக்கும் அதான். நாங்க எப்படி சொல்லிக்கிறோம்னா, எங்களையே இன்சூரன்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம்ல தான் சொல்லிக்கிறோம். இது ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் நேம். வி ஹேவ் அ லோகோ, எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. சார், என்ன இருந்தாலும் நான் என்ன படிச்சிருக்கிறேன், என்னோட பேக்ரவுண்ட் எல்லாம் என்னங்கிறத நான் சொல்லிடணும் உங்ககிட்ட. சார், நான் 2002 கோயம்புத்தூருக்கு வந்தேன் சார். நான் ஒரு 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 ரொம்ப ரிமோட் வில்லேஜ்ல இருந்து வந்தேன். அந்த ரிமோட் வில்லேஜ்ல நான் என்ன படிச்சேன் தெரியுங்களா? என்னோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஃபெயில். யாராவது நம்பாதவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னோட அந்த ஃபெயில் 10th மார்க் ஷீட்டை நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா இப்ப நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னை விட கண்டிப்பா நல்லா படிச்சவங்களா தான் இருப்பீங்க. நான் 10th ஃபெயில். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசம் எக்ஸாம் எழுதணும். இங்கிலீஷ்ல 27. மறுபடியும் 6 மாசம் ஒரே சப்ஜெக்ட படிச்சு 42 மார்க் வாங்கிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஐடிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்லுவோம். எனக்கு இப்போ காலேஜ் அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது சார். காலேஜ்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஐடிஐன்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போய் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனேன். இதுதான் என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நான் காலேஜ்னா எனக்கு என்னன்னே தெரியாது, டிகிரின்னா என்னன்னே தெரியாது. திஸ் இஸ் மை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரி, அடுத்து மை பேக்ரவுண்டு. சார், பேக்ரவுண்டுன்னா ஒண்ணுமே கிடையாது சார். நாங்க பரம்பரையா விவசாய குடும்பத்துல இருந்தவங்க. எனக்கு ஒரு ஒரு நல்ல ஹெச்என்ஐ தெரியாது, ஒரு நல்ல வெல் டு டூ பிசினஸ் மேன தெரியாது, ஒரு பெரிய சிட்டி எனக்கு கண்டிப்பா யாரையுமே தெரியாது. நான் ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து ஒரு சிட்டிக்கு மைக்ரேட் ஆகி வந்தவர். இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். நான் வரும்போது என்ன தெரியும், என்னோட ரூம்மேட் 4 பேருக்கு தெரியும், இவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு யாரையும் தெரியல. இதெல்லாமே 2003ல என்னோட விதம். நான் ஏன் இதை சொல்றேங்கிறதுக்கு நான் என்னோட கடைசி ஸ்லைட்ல நான் இதை வச்சிருக்கேன். ஓகே, சரி. அடுத்தது இங்கிலீஷ் நாலேஜ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 27 மார்க் தான் 10th வாங்கியிருக்கேன். அப்ப என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் எவ்வளவு இருக்கும்னு நீங்களே பாத்துங்க. சரிங்களா? மோர் ஷை. உங்களுக்கு தெரியுமா, படிப்பறிவு அல்லது அந்த ஒரு நாலேஜ்ல குறைவா இருந்தாவே ஷை ஆட்டோமேட்டிக்கா வரும். ஷைனா வெக்கம் சார். நான் இன்னொருத்தங்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்படுவேன், அவர் என்ன நினைச்சுக்கு வரோன்னு நினைப்பேன். இப்படி எல்லாம் நிறைய என்கிட்ட இருந்தது. இது எல்லாமே சொல்றேன் 2003. நான் என்னோட முதல்ல என்னோட படிப்பை முடிச்சுட்டு கேரியர் ஆரம்பிக்கும் போது மைசெல்ஃப், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு ரொம்ப கூச்சம், யாருக்கிட்டையுமே பேசக்கூட மாட்டேன். யாருக்கிட்டையாவது புது ஆள்கிட்ட ஒரு பேசணும்னா கூட ஒரு மாதிரி அவரு அவர் என்ன படிச்சிருக்காரோ அப்படி எல்லாம் ஒரு மாதிரி என்ன எனக்கு இப்படி சொன்னா, இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு கூட சொல்லுவேன். மோர் சை, அதாவது தாழ்வு மனப்பான்மை, நம்ம படிக்கல, அது மாதிரி எல்லாம் நான் நிறைய ஃபீல் பண்ணது உண்டு. இதெல்லாம் என்னோட 20 வருஷத்துக்கு முன்னால. சரி, நவ் அதான் சொல்லிட்டேன், ஜீரோவை சொல்லிட்டேன். இப்போ ஹீரோவுக்கு வரேன். இதுக்கு முன்னால நான் ஒரு 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 சூப்பரான உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க விரும்புறேன். என்னோட டீம்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ்க்கும் என்னோட டீம்காரங்களுக்கும் நான் ரெகுலரா சொல்றது, சார், நான் 20 வருஷத்துல நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டேன், நிறைய என்னை மாத்திக்கிட்டேன்.
எந்த விதமான எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் இல்லாம, எந்த விதமான ஒரு சோசியல் பேக்ரவுண்டும் இல்லாம நான் என்னைய நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டேன். எதுவுமே இல்லைங்க, கத்துக்கிட்டேன், எல்லாமே கத்துக்கிட்டேன். ஒரு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நிறைய கிராமர் மிஸ்டேக் பண்ணுவேன். நான் 10th ஃபெயில் இங்கிலீஷ்ல. ஆனா நவ் எங்க ஆபீஸ்ல ஒரு இங்கிலீஷ்ல யாருக்கிட்டையாவது பேசணும்னாவோ அல்லது இங்கிலீஷ்ல ஒரு மெயில் டைப் பண்ணோவோ யாரும் பண்ண மாட்டாங்க, நான் தான் பண்றேன். ஜென்டில்மேன், நான் எல்லாமே கத்துக்கிட்டேன், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நவ் நான் தான் நம்ம ஆபீஸ்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு திறமையான ஆள்னு எங்க டீம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும் என்னோட எஜுகேஷன் தெரியும். இது என்ன, நான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நான் என்ன செதுக்கிட்டேன், இவ்வளவுதான். அப்போ இப்ப இந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் இதன் மூலமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எந்த கண்டிஷன் இருந்தாலும் சரி, யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். நீங்க தாராளமா உங்களை மாத்திக்க முடியும். சரி, அடுத்தது இன்சூரன்ஸ் பிசினஸ் நான் பார்ட் டைமா தான் சார் ஆரம்பிச்சேன். 2003ல நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு ஐடிஐ ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன். மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரீஷியன், இதுதான் எனக்கு வேலை. 3 ஷிஃப்ட் போகணும், பவர் ஆஃப் ஆனா ஜெனரேட்டர் ஆன் பண்ணணும், இதுதான் என்னோட வேலை. அதுக்கு தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் அப்பவே நான் என்ன நினைச்சேன்னா, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட சொல்லிட்டேன், நான் ஹெச்என்ஐ கிடையாது, பணம் கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஆக்சிடென்டா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார். என்னோட 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை கிளைம் பண்றதுக்கு நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போறேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, முகமது அலி அப்படிங்கிற ஒரு கிளைம்ஸ் மேனேஜர் கிட்ட நான் போய் இதெல்லாம் பேசிட்டு, அவர் எப்படி எப்படி எல்லாம் ஃபார்ம் பண்ணணும், இப்படி எல்லாம் கிளைம் பண்ணணும் தம்பின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், சார் இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல எல்லாம் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி யாரும் இல்லையா சார்? இருக்காங்க தம்பி, இதுக்கு பேர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நீ அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன்னு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிங்களா சார்? அவங்களுக்கு என்ன சார்? சார் அவங்களுக்கெல்லாம் நல்ல கமிஷன் தம்பி உங்ககிட்ட பிசினஸ் வாங்குறதுல. சார் அது நான் அப்படியெல்லாம் ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா சார், எங்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்னு. முகமது அலி என் வாழ்க்கையில மறக்க முடியாத நபர். அவர் அப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து வர இதை ஃபில் பண்ணு. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, போட்டோ எல்லாம் ஒட்டி 340 ரூபாய் என்னமோ அதெல்லாம் கட்டி நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு. அப்பவே ரீஜனல் ஆபீஸ்ல போய் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்ல 2 வீலர் 4 வீலர் இன்சூரன்ஸ் ஏஜென்சி லைசன்ஸ் எடுத்தேன். ட்ரைனிங் எல்லாம் எடுத்து பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். தட் இஸ் அ மை ஏஜென்சி லைஃப். ஆனா எனக்கு அப்ப தெரியாது, என்னோட லைஃபே டோட்டலா மாத்த போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். நிறைய ஒவ்வொரு தடவையா பண்ணேன். பார்ட் டைமா தான் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் பண்ணேன் சார். நான் 13, இன்னைக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா 13 வருடங்கள் பார்ட் டைம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா பண்ணேன். பட் டெடிக்கேட்டடா பண்ணேன். 8 மணி நேரம், எனக்கு அப்ப 20,000 15,000 30,000 சம்பளம். நல்லா வளர்ந்துகிட்டோம், கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஆனாலும் அங்க 10 மணி நேரம் வேற வேலை செய்வேன், எனக்கு அந்த 15,000 சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா நான் வீட்டுக்கு வந்தேன்னா 1 மணி நேரம் தான் இன்சூரன்ஸ்க்காக வேலை செய்வேன். கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆக ஆரம்பிச்சேன். வித்தின் 10-12 இயர்ஸ்ல நான் 8 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்தை விட என்னோட அந்த 1 மணி நேரம் நான் வேலை செய்யற இன்சூரன்ஸ் சம்பளம் மேல போயிருச்சு. ஏன் தெரியுங்களா? இன்சூரன்ஸ்ல ஆக்டிவ் கமிஷன் உண்டு, பாசிவ் கமிஷன் உண்டு. நான் ஒரு தடவை ஒரு கஸ்டமரை பார்த்து பேசி என்னோட டீம்ல இணைச்சுக்கிட்டு நான் பிசினஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா அடுத்த ஒவ்வொரு வருடங்களும் எனக்கு ரினிவல் கமிஷன் வரும். உலகத்திலேயே இப்படி ஒரு பிசினஸ் இல்லை அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமா உணர்ந்துகிட்டேன். ஐஎம் உங்களுக்கு ஒரு ஒரு நேரடி சாட்சியம் சார். ஆமா சார், எப்போ ஒரு தடவை பிசினஸ் பண்றதுக்கு ரினிவல் பண்றாரு, அப்பவும் எனக்கு கமிஷன் வருது. இன்னும் எனக்கு 25-30 வருஷம் அவர் ரினிவல் பண்ண போறார், இப்பவும் எனக்கு கமிஷன் வருது. திஸ் இஸ் ஐ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் கமிஷன். நான் வேலைக்கு போலினா, ஒரு நாள் வேலைக்கு போலினா எனக்கு சம்பளம் முடிச்சிருவாங்க. ஆனா இன்சூரன்ஸ் அப்படி இல்லை. நான் என்னைக்கோ ஒரு ஒரு பேசி அந்த என்னோட லாகின் பண்ண பாலிசி இன்னைக்கும் எனக்கு ரினிவல் கமிஷன் கொடுத்துட்டு இருக்குது. 2014 ஐ டிசைடட்
குவிட் த ஜாப். நிறைய பேர் சொன்னாங்க, என்ன கன்ஃபார்ம் ஜாப் விட்டு போறேன், 40,000 விட்டு போறேன். நோ, நான் அப்பவே 40,000க்கு மேல வந்துட்டேன். என்னோட 1 மணி நேரம் உழைப்புல, 8 மணி நேரம் உழைப்புல எனக்கு 40,000 அந்த கம்பெனில இருந்து வந்துட்டு இருந்துச்சு. 1 மணி நேரம் உழைப்புக்கு எனக்கு 40,000 வந்துருச்சு. நான் சிம்பிளா கணக்கு போட்டேன், இந்த ஜாபை குவிட் பண்ணிடுவோம், கமிட்மெண்ட் வேண்டாம், வெளியே வருவோம். 8 மணி நேரம் உழைப்பு, 8 எவ்வளவுங்க, 8 இந்த growth என்னால கால்குலேட் போட முடிஞ்சது. நான் திறமையா வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஃபுல் டைம் ஆரம்பிச்சேன் 2014. என்னோட ஏஜென்சி கேரியர் ஆரம்பிச்சோம். பர்சனலா என்ன ஆபீஸ் ஆரம்பிச்சு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது என்னோட பர்சனல் ஆபீஸ் இருந்து சார். எனக்கு 2 ஆபீஸ் உண்டு. நான் இதை அதுக்கப்புறம் சொல்றேன். நான் ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா, சத்தியமா சொல்றேன், பெருமைக்காக இல்லை. ஐ எம் அ ப்ரூவன். இன்சூரன்ஸ் பிசினஸ்ல பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நானே ப்ரூவ் பண்ணிருக்கேன். இதை விட ஒரு கேரண்டி கொடுக்க போறேன். நான் எப்படி எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணேங்கிறத 100% எசன்ஸா கொடுக்க போறேன். சார், நீங்க ஒரு ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் வாங்கி சாப்பிட வேண்டாம். நான் அப்படியே ஜூஸா பண்ணி கொடுத்துறேன். எதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த சக்கையெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அழகா அந்த ஜூஸ் மட்டும் கொடுக்க போறேன். ரொம்ப நாளாக ஆக வேண்டாம், எனக்கு 20 வருஷமாச்சு. நோ, உங்களுக்கு 3 மாசத்துல சொல்லி கொடுத்துட போறேன். இதுதான் HDFCல நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே அபிஷியல்ஸ். நான் உங்களில் ஒருவன், உங்க கூடயே இருக்கிறேன், உங்களை மாதிரியே பிசினஸ் பண்றேன். நான் பார்ட் டைம்ல இருந்து ஃபுல் டைம் மாறினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போயிட்டு இருக்கிறேன், பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத மட்டும் ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லிடுறேன். ஐ ஹாவ் அ 2 பிளேசஸ்ல ஆபீஸ் வச்சிருக்கேன். ஒன் இஸ் மை ரெசிடென்சியல் ஆபீஸ். இந்த ரெசிடென்சி ஆபீஸ்ல என்னோட பர்சனல் மேனேஜர்ஸ் எல்லாமே இங்க இருப்பாங்க. பர்சனல் மேனேஜர், நான் ரெகுலர் டே டு டே அவங்கள மட்டும்தான் டீல் பண்ணுவேன். அடுத்தது ஐ ஹேவ் என்னோட இன்னொரு ஆபீஸ் இருக்குது இன்னொரு இடத்துல. தட் இஸ் அ மார்க்கெட்டிங் ஆபீஸ். கோயம்புத்தூர்ல இன்னொரு இடத்துல இருக்குது. அங்க மார்க்கெட்டிங் ஆபீஸ், அங்கேயும் ஜெனரல் மேனேஜர் இருக்கிறாங்க. இப்ப பேசினார் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ராஜ்குமார், இஸ் எ ஜெனரல் மேனேஜர் ஃபார் அவர் மை லைஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் டீமுக்கு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் 12 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறேன், 12 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறேன். இப்ப நீங்களே கணக்கு போடுங்க, 12 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா என்னோட இன்கம் எவ்வளவு இருக்கும்? திஸ் இஸ் அ ஜீரோ டு ஹீரோ. ஹீரோங்கிற பேர்த்துக்கு நான் ஒரு அட்ராக்ஷனா தான் போட்டேன். நான் ஹீரோன்னு என்ன சொல்ல விரும்பல. ஆனா நான் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப 12 பேர்த்துக்கு நான் ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ்ல எவ்வளவு வரும்னு தயவு செஞ்சு ரியலைஸ் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், வந்துட்டேன். இப்ப எங்கிட்ட என்ன டீம்ல நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி, 5 இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் பண்றேன் சார். 450 ஏஜென்சிக்கு நான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். என்ன சர்வீஸ்? நான் எப்படி ஜெயிச்சேங்கிறத சொல்லி கொடுக்குறேன். வேற எதுவுமே சொல்லி தரல. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, ஒரு கஸ்டமர் கிட்ட ஆப்போசிட்ல உட்கார்ந்தா என்ன பண்ணணும், எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். 15 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணி கொடுக்குறோம் நம்ம டீம்ல இருந்து மட்டும். அப்போ நீங்க யோசிங்க, நான் மட்டும் வளரல, என்னோட 450 ஏஜென்ட்களையும் வளர்த்துறேன். இதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. நான் எல்லாம் சொல்லித்தரேன். ஸோ இப்படிதான் நான் உங்க கூட இருக்க போறேன். இன்னும் பல வருடத்துக்கு இருக்க போறேன். என்னை பத்தி நான் ஏன் பெருமையா சொல்றேன்னு நினைக்கல. நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். அதை உங்களுக்கு எசன்ஸா மாத்தி ஜூஸா கொடுக்க போறேன்னு தான் சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட 60K எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், 60 ஹெச்ஆர்னு போட்டேன். கிட்டத்தட்ட 60,000 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ். 20 வருஷத்தை அப்படியே பிரிச்சுட்டேன் சார், வேற ஒண்ணும் இல்லை. இது ஏன் இப்படி சொல்றேன்னா, குறைந்தபட்சம் ஒரு 10ல இருந்து 12,000 பேர்த்துக்கிட்ட நேருக்கு நேரம் உட்காந்து பேசின எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு சார் எனக்கு. நேரா போய் அவரோட மனிதனை பார்த்து நேருக்கு நேரம் உட்காந்து, சார் உங்கள்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பேச வந்திருக்கேன், இன்சூரன்ஸ்னா என்ன இப்படின்னு பேசியிருக்கேன். நீங்க யோசிங்க, 10ல இருந்து 12,000 பேர்த்துக்கிட்ட பேசியிருந்தா அவங்க எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க. எவ்வளவு விதமான பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நெகட்டிவ், காம்படிஷன், நிறைய எல்லாமே பார்த்துருக்கேன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ இந்த 12,000 10,000 பேர்த்த பார்த்தா 60,000 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு அப்படியே எசன்ஸா மாத்தி கொடுக்குறேன். அப்படியே கொடுக்குறேன், நீங்க செய்யுங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மை டியூட்டி. ஐ ஹாவ் 20,000 கஸ்டமர்ஸ். எல்லாம் நம்ம டீமோட சேர்த்து
ஜென்டில்மேன், மறுபடியும் நான் என்னோட அந்த இதை ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோ முடிச்சுக்க போறேன். மறுபடியும் சொல்றேன், நான் பெருமை பேசல. இன்சூரன்ஸ் பிசினஸ்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பின்னையும் கோவிட்க்கு முன்னாலே இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் 20வது இடத்துல 30வது இடத்துல இருந்த பிசினஸ் 3வது இடத்துக்கு வந்திருக்கு. அத்தியாவசிய பொருள்ல இன்சூரன்ஸ் சேர்ந்துருச்சு. இன்சூரன்ஸுக்கு ஃபோன் பண்ணா திட்டினவங்க எல்லாம் உண்டு. இப்பெல்லாம் இன்சூரன்ஸ்க்கு எங்க ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா திட்டுறது இல்ல. ஆமா சாமி எனக்கு புரியுது, உங்களுக்கு டைம் கொடுங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய, எதுக்கு இதெல்லாம் கூப்பிடுறீங்க, இதெல்லாம் ஒரு பிசினஸா, இதெல்லாம் ஒரு அப்படிலாம் சொல்லல. கோவிட் இஸ் அ வெரி பிக் கேம் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அட்டகாசமான பிசினஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு பட்டாசு கலப்பது பிசினஸ். நீங்க தெரிஞ்சு விருப்பப்பட்டு இந்த பிசினஸ்குள்ள வந்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். வி ஹேவ் அ டீம். ராஜ்குமார், பாலா ட்ரைனர் இருக்காரு. அட்டகாசமா சப்போர்ட் பண்றோம். உங்களோட வேலை ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், ஜெயிக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறது. நிறைய சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டேன், சம்பாதிக்கிறதுன்னு நான் சொல்ல. கடைசியா நான் ஒண்ணு முத்தாய்ப்பா சொல்லி முடிச்சுக்கிறேன். 257 ரூபா சார் என்னோட முதல் மாசம் 2003 அக்டோபர் மாசம் என்னோட ஏஜென்சி யுனைடெட் இந்தியாவில் 257 ரூபா மந்த்லி கமிஷன் வந்துச்சு. ஒரு செக் 257 ரூபா, வெறும் 257 ரூபா. இன்னைக்கு 2022ல என்னோட வருட இன்கம் கிட்டத்தட்ட 70 லட்சம். 70 லட்சங்கள் மாசம். சரியா 5ல இருந்து 6 லட்சம் ரூபாய் நான் கமிஷன் வாங்குறேன். அதைத்தான் ரிவர்ஸ்ல சொன்னேன். 12 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா நான் எவ்வளவு வாங்கணும்னு முடிவு பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் விஷயம். நான் உங்களுக்கு இந்த சக்சஸ் ஃபார்முலாவை சொல்லி கொடுக்க போறேன். வாங்க, நிறைய சேர்ந்து ஜெயிக்கலாம். நண்பர்களே நன்றி. அதை தான் போட்டிருக்கேன். 257 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் எப்படி நான் ஜெயிக்கிறேன். நானும் சாதாரண மனிதன். என்னோட குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். சத்தியமா என்னை விட நீங்க அதிகமான குவாலிஃபிகேஷன் இருப்பீங்க, நிறைய நெட்வொர்க்கில் இருப்பீங்க, நிறைய ஜெயிக்கலாம். நம்புங்கள், சேர்ந்து ஜெயிக்கலாம். தேங்க்யூ.